எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஊருக்கு போகிறாங்க. அதுதான் விஷயமே, சேடான விஷயமே அதுதான். கோயம்புத்தூர் போகிறாங்க. கோயம்புத்தூர் போகிறதுனால காலையில் டிஃபன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணுறாங்க. ஏன்னா கிளம்பணும் இல்லையா, அதுவே டைம் ஆகிடும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே கொஞ்சம் காட்டுப்பா, எல்லாத்தையும் கழுவி போட்டு தான் கிளம்புவாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் இப்போ கழுவி போட்டு போயிடுறோம், அப்புறம் நீ நாலுலேருந்து நீ தானே செய்யணும். காலையில் போயிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு வந்தாச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ டிஃபன் வேலை முடிஞ்சதுன்னா இப்போ செய்யறது எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி போட்டு போனால் பிரியா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சொல்லி வச்சுருக்காங்க அம்மா, 7 மாதம் ஸ்டார்ட் ஆகட்டும், மற்ற வேலையும் ஒன்று தான் செய்ய விடும், கவலைப்படாத, இப்போ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்குது, நம்ம செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். வேறு ஒன்று இப்போ ஊருக்கு போயிட்டா நீ தானே செய்யணும், இருக்கிற வரைக்கும் நாங்கள் செய்கிறோம், திரும்ப வர வரைக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு. இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு பிரியாவை பயம் பண்ணி வச்சு இப்போ அவன் குழந்தை 3-4 மாதமாக ஒரு துளி இனிப்பு கூட சாப்பிட்லங்க. அதனால் ஆசையாக கேட்டுச்சு. என்ன பிரியா கேட்டேன்? கேசரி தாங்க கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆசையெல்லாம் சின்ன பட்ஜெட் தான். ஆனால் உளுந்து வடை வந்து கேட்டு 3-4 மாதம் உளுந்து வடை கேட்டார், செய்யவே முடியலங்க. ஒவ்வொரு நாளும் இதாக செய்யலாம். இன்னைக்கு பிரியா கேட்ட மாதிரி பிரியாவுக்கு பிடிச்ச பருப்பு வடைலாம் செஞ்சாங்க. ஆமாம், உளுந்து வடை செய்யலாம். இன்னைக்கு உளுந்து வடை ஒரு டிஃபன் காலையில் வந்து பிரியாவுக்கு நல்லா ஒரு 2-3 மீல்ஸ். ஆமாம், ஆனால் இன்னைக்கு வந்து சீட் மீல் தான், சீட் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா எல்லாமே அன்ஹெல்தியாக இருக்கிற மாதிரி தான். பொங்கல், மயக்கம், பூரி. எனக்கு பூரி பிடிக்காது, ஆனால் அந்த பூரி மசாலுக்காக ஒரு பூரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஆமாம், கொஞ்சம் ஏன்னா அதுக்கப்புறம் பிரியா வந்து பூரி எப்பவுமே சாப்பிடாது. ஆனால் சாப்பிடாது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிக்காது, ஆனால் செஞ்சாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேற எதாவது செஞ்சு கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஆமாம், எதுவும் சாப்பிட்டு நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன், அவ்வளோதான். மதியமாக நல்லா வெட்டிக்கலாம் அப்படின்றது தான் என் ஐடியா. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. உளுந்து வடை தாங்க செய்ய போகிறேன். காலையில் எழுந்த உடனே ஒரு 6 மணிக்கே நான் உளுந்து ஊற வச்சிட்டேன். நல்லா அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். எப்போயுமே உளுந்து வடை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு இதெல்லாம் கலந்து வச்சுட்டிங்கன்னா வெங்காயம் மட்டும் கடைசியில் சேர்த்துடும், தண்ணி விட்டுடும். செஞ்சிங்கன்னா வடை வந்து நல்லா புசு புசுன்னு எழும்பும். இப்போ எண்ணெயை வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முறை தண்ணியில் முக்கியமாக பூரி வந்து எங்கள் அப்பாக்காக தான் செய்கிறாங்க, எனக்காகலாம் செய்யலை. அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பூரி மசால் வந்து இல்லை, அப்பாவுக்கு பிடிக்கும் பிரியா. அதே சமயத்தில் செஞ்சுட்டு ஒரு மினி டிஃபன் வந்து எப்படி ஒரு பொங்கல், ஒரு சாம்பார், எல்லாம் ஒரு சட்னி, அப்படி ஒரு காம்போவாக செஞ்சு நம்ம பொண்ணுக்கு ஆசையாக கொடுப்போமே. அப்படி பார்த்தா நான் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறது இதுதான், வடைக்கறி. அது இல்ல விதவிதமா செஞ்சு தராங்க, ஒண்ணு மட்டும் செஞ்சு தாமா அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நம்மளே செஞ்சு சாப்பிடுறது ஒரு இதுதாங்க, அம்மா செஞ்சு கொடுக்கறதே ஒரு இதுதாங்க. ஒரு 10 நாள்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் 10 நாள். ஆமா, ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. பிரியா முடியலமான்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷம் மூட்டை கட்டு கிளம்ப போகலாம் அப்படின்னுடுவோம் நாங்கள். இப்போ அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அங்கேயும் போகணும் இல்லையா, அங்கேயும் வந்து கொஞ்சம் முக்கியமான மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது இல்லைம்மா. ஆமாம், அதுக்கு தான். ஏன்னா என்னோட மேரேஜுக்கு வந்து அவங்க எல்லாமே பண்ணிட்டு போனாங்கன்னும் போது நம்மளும் 20 இன்னைக்கு போனால் தான் நம்ம நாளைக்கு வந்து ரிசப்ஷன் போனோம், அடுத்த நாள் வந்து கல்யாணம். அதனால வந்து நம்ம சீக்கிரமாக போயிடணும். நமக்கு வந்து ஹாப்பியாக எல்லாரும் பண்ணும்போது நம்மளும் போகணும் இல்லையா, சாக்கு சொல்லக்கூடாது, தெரிஞ்சவங்களுக்கு செய்யணும்ல. அதுதான் சொல்கிறேன், ஃபேமிலியோட வந்து பண்ணாங்க எல்லாருமே, அதே மாதிரி நம்மளும் போய் செய்யணும்ல. நான் மிஸ்ஸிங். இப்போ அதுக்கு தாங்க கிளம்புறோம், இல்லைன்னா இருந்திருப்போம், இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு தான் போயிருப்போம் நாங்கள். இருந்தாலும் அப்பப்போ போய் எங்கள் அண்ணனையும் பார்க்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அதான் சொல்லலாம், அப்பா வேணா அமுச்சு விட்டுரு, நீ வேணா இரு, ஏன்னா உடம்பு முடியலன்னு சொல்கிறதுனால பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். இருந்தாலும் இல்லை நான் வந்துட்டு ஒரு வாரத்தில் திரும்ப. இல்லை, நானும் அப்பா கூட போய்க்கிறோம்மா கல்யாணத்துக்கு, நீ பிரியா பார்த்துக்குமா அப்படின்றான். இல்லைடா அவ்வளோ பேர் வந்தாங்க, நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிளம்பினுக்கிறேன். ஆமாம், சரி ஒரு பிரேக் கொடுக்கட்டாமே, பிரியாவுக்கு கொஞ்சம் வேலை வைக்கலாமே. சாப்பிட்டு நல்லா கம்மல் பேப்பர் வடை செம்மையாக வருதுங்க இன்னைக்கு. பிரியா நீ உளுந்து வடையே நிறைய ஆனால் அதுவும் எண்ணெய் நான் சாப்பிட மாட்டோமான்னோம். என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் அப்படியே ஆசைக்கு 1-2 அப்படி வடையை வந்து நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உளுந்து வடை பூரியெல்லாம் நான் தேய்ச்சதுனால வீடியோ எடுக்க முடியல. ஆமாம், பூரி வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுக்கிறோம், பிரியாவுக்கு காலையில் டிஃபன் வந்து இது வந்து சத்தானதுன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், இதுவே என்ன சத்துன்னு சொல்லலாம், ஆனால் பிடிச்சது சத்துன்னு சொல்ல விட பிரியாவுக்கு பிடிச்சாச்சும் ஒரு நாள். இத்தனை நாளாக எங்கள் அம்மா ராகி ரொட்டி,
அப்புறமா சப்பாத்தி இந்த மாதிரி தான் வந்து காலையில் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பிரியாக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு நம்மளும் சாப்பிட்டு நம்ம ஊருக்கு போக போகிறோம். அதனால் வாங்க நம்ம என்னென்ன பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து பிரியா வீட்டுக்காரர் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டார். அவங்க வீட்டுக்கு லீவுன்றதுனால பொங்கல் கேசரி மட்டும் தான் ஃபஸ்ட்டு செஞ்சதுனால சாப்பிட்டு போயிட்டார். அது கொஞ்சம் காலியாக இருக்கும் குக்கரில். பொங்கல் ஆமாம், பொங்கல் சாம்பார் சட்னி குக்கரில் ஹாட் பாக்ஸில் வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பு போட்டு நல்லா நெய்யெல்லாம் நிறையா ஊற்றி ஒரு சூப்பரான பொங்கல், பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேசரியும் சாப்பிட்டாங்க, சுடு சுடு சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குது சாப்பிட்டாங்க. அப்புறம் தேங்காய் சட்னி, சாம்பார். நம்ம வீட்டில் வந்து சாம்பார் பொங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி தாங்க வேணும்னுவாங்க, நல்லா கெட்டியாக அந்த மாதிரி இருக்கணுன்னுவாங்க. அதே மாதிரி சாம்பார் வச்சுட்டேன். உளுந்து வடை தான் பொங்கலுக்கு சட்னியோட சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். உளுந்து வடையும் பூரி தான் வந்து இன்னும் கை வைக்கல. மசால் மீதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க ஒரு ரவுண்டு செஞ்ச உடனே. இதுதாங்க இன்றைக்கி காலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சிம்பிளான பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன். இன்றைக்கி டிஃபன் வந்து பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி தட்டு நிறையா. இதில் பாருங்களா சாப்பிடுவோம். ஒரு வடை சாப்பிடும், பொங்கல் சாப்பிடும் பிரியா. ஆனால் பூரி ஒன்று எனக்காக ஆசைக்காக ஒன்று சாப்பிடும், அவ்வளோதாங்க. எப்பவுமே ஆசைப்பட்டது செஞ்சு கொடுத்துடணும். காலெல்லாம் வீங்குன்னு சொல்லுவாங்கங்க. அதனால் பிரியா என்ன கேட்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துடணும். அப்போ தான் வந்து கால் வீங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஏதோ மனசுக்குள்ளே பிரியா சொல்ல முடியாமல் ஆசை வச்சுருந்துக்குது, கால் வீங்கிடுச்சு. பிபி அதிகமான கால் வீக்கமாமா, கால் கை மூஞ்செல்லாம் இப்பெல்லாம் அப்படி சொல்கிறாங்க பிரியா. பிபி அப்போ அதான் உண்மையாக இருக்கும்லப்பா. அப்படி தான் இருக்கும். ஆசையெல்லாம் வந்து ஆசையாக இருந்தால் நிறைவேற்றணும். கால் வீங்கிடும். மாசமாக இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் தானே, ஆசைப்படுறதெல்லாம் கேட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாம் செஞ்சாச்சுங்க. பிரியா சாப்பிட வச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஆனால் கிளம்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம குழந்தை எப்படி விட்டு நான் வந்து இதை சொன்னதே இல்லை, சொல்லமானோமான்னு தெரில. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியுமே அம்மா அப்பாலாம் வந்துட்டு போனாங்கன்னா கிளம்பும் ஜாலியாக அமுச்சு விட்ருவேன். அப்புறம் அனுப்பின உடனே தப்பு தான், அழுகக்கூடாது. ஆனால் அவங்க இப்படி போன உடனே எனக்கு அழுக வந்துடும். அப்படியே சோகமாக அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் அழுக வந்துடும் எப்போவுமே. அது ஏன்னே தெரியல. இப்போது சாதாரண சமயத்தில் நம்ம விட்டுட்டு போயிடுறோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. சரி எப்போவுமே நான் அழுவுமா, நீ அழுவ, நம்ம விட்டுட்டு தானே போனோம், இங்கே இருக்க முடியாதுல்ல. ஆனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி சமயத்தில் தண்ணி இருந்தால் வழுக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பீடாக ஒரு ஃப்ளோவில் நடந்துட்டுனா. இப்போ கூட சிலிண்டர் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போனேன், சாரி கட்டிட்டு எதுக்கு ஓடுற அப்படின்னு பிடிச்சி கொஞ்சோண்டு தண்ணி எங்கன்னா இருக்கா, துணி எடுத்து அங்கங்கே தொடச்சி விட்டுனே இருப்பேன். ஈரம் இருக்கக்கூடாது. பாத்ரூமில் வரும்போது அந்த மேட்டை வந்து ஈரம் ஆயிடுச்சுன்னா வழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒவ்வொரு முறை சொல்லிக்கினே இருப்போம். போகும்போது வரும்போது பிரியா இவ்வளோ வேலையிலேயே பிரியாவை கண்காணிக்க தான் எனக்கு வேலை. ஏன்னா மேட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, வழுக்காத மாதிரி ஒரு மேட்டை வாங்கிட்டு. நம்ம என்னதான் உஷாராக போனாலும் நம்மளுடைய நேரமோ என்னவோ ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட வழுக்கி விட்டுடும். இந்த டெய்ல்ஸ் பயம், அந்த பயத்திலேயே நான் சொல்லினேன் இப்போ இப்படி இருக்கணும், இப்படி பார்த்து நட. இப்படி என்கிட்ட பேசின எல்லாருமே காலை வந்து நல்லா அழுத்தி வச்சு பொறுமையாக நடக்கும். எல்லாருமே இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, கால் வச்சு நல்லா அழுத்தி பொறுமையாக நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அது ஒரு வாரம் தாங்க. அந்த ஒரு வாரம் எப்படி காலத்தை ஓட்டிட்டு ஓடி வர போகிறேன்னு தெரியல. எனக்கு வந்துடுவேன், கரெக்டாக ஒரு வாரம் தான் வந்துடுவேன். ஒரு வாரம் வந்து கூட ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு நம்ம வேலை வந்து மற்ற வேலைலாம் செய்யணும். அதனால பிரியாவும் சாப்பிட்டோம், நாங்களும் சாப்பிட்டு டைமோட கிளம்புனா தான் நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும். ஒரு மினி டிஃபன் செய்யணும் அப்படின்னா இந்த ஐடியா கூட நீங்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா கூட 1 மணி நேரம் இருந்தாங்க, ஒன்றுமே இல்லை, பருப்புலாம் ஊற வச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. நம்ம வீட்டிலே ஒரு 4-5 பேர் இருப்போம் இல்லையா, 10 பேர் ஆகிடும் இல்லையா. ஒரே இதுவாக செய்ய மாட்டாங்க. பொங்கல்னா பொங்கல் மட்டும் செய்ய மாட்டாங்க, கட்டுப்படி ஆகாது. ஒன்னே நிறைய இல்லை, 2 விதமாக செஞ்சால் 2 விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு விருந்து வைக்கிற வரங்களை கெஸ்ட்டுங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி இருக்கணும். திட்டுவாங்க, ஒரு சட்னி செய்யுமா, ஒரு இட்லி செய்ய, ஏதாவது தோசை செஞ்சு. நான் சொல்ல வந்தேன், அம்மா நான் வந்து அப்படி செய்ய மாட்டேங்க, இந்த மாதிரி தான் செய்வாங்கங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, செய்யணும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இப்போ முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதா. செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு அப்பாடா அப்படின்னு படுத்துறாங்களா, டயர்டா இருக்கு. எங்க அண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதம்மா, முடியலனாலும் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து தரேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதம்மா. எங்கள் அண்ணா இப்போ நம்ம இது செய்யறதுக்குலாம் எவ்வளோ செலவாயிருங்க. ஆனால் இவ்வளோ செஞ்சது நம்ம ஹோட்டலில் வாங்கினா எவ்வளோ காசு ஆகும். அதனால் வந்து அந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தேவை, மற்றபடிலாம் நான் வந்து டயர்ட் ஆகுதில்ல. எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும், ஆனால் சாப்பிட்ணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு அது ஒரு திருப்தி எனக்கு செய்யணும்னா. அதனால் இப்போ வந்து நாங்கள் போயிட்டு சாப்பிட்றோம். வீடியோ முடிச்சுட்டு பிறப்பு நிறைய பேசிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றிங்க.